வெல்கம் பேக் டு மினிமேக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஃபேவரேட் ஒரு சூப்பர் டூப்பர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பீச் அண்ட் முக்கியமாக தேட்டரில் கிடைக்கிற இந்த வேர்க்கடலை சுண்டல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நீங்கள் பச்சை கடலையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக பாயில் பண்ண போட்டுடலாம், சால்ட் ஆட் பண்ணி. அதே கொஞ்சம் காஞ்ச கடலையாக இருந்ததுன்னா ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பாயில் பண்ண போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு கடலை எடுத்து அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி பாயில் பண்ண போட்டுறேன். அதே நேரத்தில் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் மாங்காய் கொஞ்சம் பழுத்தமாக இருந்தது அது, அண்ட் முட்டைக்கோஸ் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காய் ஆப்ஷனல் தான். அண்ட் கேரட் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம இந்த வேக வச்சு எடுத்த கடலையில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த குவாரண்டைன் டைமில் நம்ம இதை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்போங்க. தேட்டர்லாம் இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். சேம் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப சிமிலராக தான் இருக்கும். டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இதில் சாட் மசாலா ஆட் பண்ணுறப்போ நான் 1 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணோன்னா சூப்பர் டூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அந்த சாட் மசாலா பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து தான் ஆட் பண்ணணும். சாட் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தளவுக்கு சால்ட்டு தேவை அப்படின்றது பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் காரத்துக்காக நீங்கள் ரொம்ப ஸ்பைசி ஸ்பைசியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் அல்லது மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குமோ அதை பொறுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். அதில் ஸ்பைசி ஆட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தி. இல்லை ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் இன்றைக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஸ்பைசி சாப்பிடுவோம். ஸோ நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ரொம்ப குவிக்காக ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். மிஸ் பண்ணுற ஃபீலிங்கே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from RJ. இது மினிமேக்ஸ். டாட்டா.